Hi all, இன்னைக்கு நம்ம வந்து RBI origin functions methods of credit control money supply பார்க்க போறோம். So first of all, Reserve Bank of India அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹில்டன் யங் கமிஷன் 1926 வந்து ஹில்டன் யங் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டமை வந்து கொஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹில்டன் யங் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு 1934 ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் அக்கார்டிங் டு தட் ஆக்ட் ஏப்ரல் 1, 1935 ஆர்பிஐ வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கத்தாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1937 மும்பைக்கு வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஷிஃப்ட் ஆச்சு. 1949 கம்ப்ளீட்லி ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ்ட் ஆகுது January 1, 1949. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வந்து ஆஸ்போர்ன் ஸ்மித். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்மளோட சென்ட்ரல் பேங்க். எவ்ரி கண்ட்ரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஸோ கம்போசிஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கவர்னர், அவர் தான் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கவர்னர்து தான். கவர்னர் வந்து எல்லா சென்ட்ரல் போர்டு மீட்டிங்ஸும் அவர் தான் சேர் பண்ணுவார். அதுக்கப்புறம் கவர்னர் வந்து இஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் அவருக்கு கீழே டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. நாமினேட்டட் டிரெக்டர்ஸ் வந்து 10 பேர். அவங்க எல்லாருமே சென்ட்ரல் பேங்க்கால் தான் அப்பாயிண்ட் செய்யப்படுது. 4 டைரக்டர்ஸ் இருப்பாங்க ஆர்பிஐ லோக்கல் போர்ட்ஸ்லேருந்து, நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத். லைக் சவுத் வந்து சென்னை, நார்த் டெல்லி, அந்த மாதிரி அப்பாயிண்டட் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்கல் போர்ட்ஸ். அந்த லோக்கல் போர்ட்ஸ்லேருந்தே வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ஆர்பிஐ தான் காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுது. காயின்ஸ் வந்து மின்ட் பண்ணுறது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஆனால் வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து ஆர்பிஐ தான். ஸோ பேங்க் நோட்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணுறது, கொடுக்குறது, லைக் பப்ளிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே ஆர்பிஐ தான். எந்த மாதிரினா ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணி பேங்க்ஸுக்கு கொடுக்கும். பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து தான் வந்து லோன்ஸ்லாம் வாங்குவாங்க. அதன் மூலியமாக வந்து பிரிண்ட் பண்ண நோட்ஸ்லாம் வந்து பேங்க்ஸ்க்கு கிடைக்கும். பேங்க்ஸ் கிட்ட இருந்து பீப்புளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆர்பிஐ வந்து எல்லா கிரெடிட்னா காசு, எல்லா மணியும் வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து ஆர்பிஐ தான். ஸோ கண்ட்ரோலர் ஆஃப் மணி சப்ளை, எந்த அளவுக்கு வந்து மணி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா மணி எப்படி குறைக்கணும் எக்கனாமியில். இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா ஜென்ரல் லெவல் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ். ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் மில்க் வந்து இப்போ வந்து 1 லிட்டர் எக்ஸாம்பிள் வந்து 40 rupees இருக்குன்னா, இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சுன்னா மேபி 42 rupees 44 rupees ஆகிடும். ஓகேங்களா. அதே மாதிரி பீப்புள்கிட்ட நிறையவும் மணி இருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை வந்து கர்ப் பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மானிட்டரி பாலிசிஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னா பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. எக்ஸ்போர்ட்னா வந்து இந்தியாவோட கூட்ஸ், இப்போ ரைஸு, சுகரு, அதெல்லாம் வந்து மற்ற நாடுங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இம்போர்ட்னா இப்போ நமக்கு தேவையான ஏதாச்சும் கெமிக்கல்ஸு, பெட்ரோலியம், அதெல்லாம் வந்து நம்ம வாங்குகிறோம்ல அடுத்த கண்ட்ரீஸ்லேருந்து, அது வந்து இம்போர்ட். ஓகேங்களா. இம்போர்ட், எக்ஸ்போர்ட். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து டாலர்ஸில் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வந்து இம்போர்ட் வாங்குவோம்ல, நம்மளும் வந்து டாலர்ஸில் வந்து பே பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். டாலர்ஸை வச்சு வந்து எக்கனாமியை வந்து பார்த்துப்பாங்க. பேங்கர் டு யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் டெட் மேனேஜர். யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஏதாச்சும் காசுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னா ஆர்பிஐ பார்த்துக்கும். அதுக்கப்புறம் பேங்கர்ஸ் பேங்க் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட், அட்வைஸ் இன் மானிட்டரி மேட்டர்ஸ். பேங்க்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு, கால் மணி எல்லாம் கிடைக்கல, லைக் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அதை பற்றி எல்லாமே. சடனாக வந்து எங்கேயும் வந்து லோன்ஸ் கிடைக்கல, பேங்க் வந்து ரொம்ப லைக் மூடுற நிலைமையில் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் பேங்க் என்ன பண்ணுன்னா ஆர்பிஐ கிட்டே வந்து டைரெக்டாக போயிடும்.
ஸோ பேங்கர்ஸ் பேங்க், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட், அதெல்லாம் வந்து அதுதான் மீனிங்கு. ரெகுலேட்டர் ஆஃப் ஆல் பேங்க்ஸ், இப்போ எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், அந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது வந்து ஆர்பிஐ தான். அந்த பேங்க்ஸ்லாம் எப்படி ரெகுலேட் ஆகுதுன்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அக்கார்டிங் டு தட் அந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் ஆகுது. ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களே அந்த ஸ்கெடியூல் பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஆர்பிஐ தான், அவங்கள எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து 1949 வந்து நேஷ்னலைஸ் ஆகுது இல்லையா. அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ப்ரைவேட் பேங்க்ஸாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரினா ரூரல்லேருந்து மணிலாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்மர்ஸ்க்கு வந்து பேசிக்கலி ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க அந்த டைமில் ரூரலில் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து மணி எல்லாம் கலெக்ட் பண்ணி சும்மா அர்பனில் இருக்கிற பேங்க்ஸில் போட்டு அர்பன் பீப்புளுக்கு மட்டும்தான் லெண்ட் பண்ணுவாங்க. அதுவுமே அந்த ப்ரைவேட் பேங்க் வந்து ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி, அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் லோன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நீடி, இப்போ பேங்க்லேருந்து மணி நீடிக்கு தேவைன்னா அவங்களுக்குலாம் கிடைக்காது, இப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்கு தேவைன்னா கிடைக்காது. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா 1969 வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து 14 பேங்க்ஸை வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. அவங்க அந்த கேபிட்டல்லாம் வந்து 50 crore, ஒரு எந்தெந்த பேங்க் கேபிட்டல்லாம் வந்து 50 crore இருக்கோ டெபாசிட்ஸ், 50 crore ஒரு கிரேட்டர் டெபாசிட்ஸ் இருக்கோ அந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து நேஷ்னலைஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னலைசேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் 14 பேங்க்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 1980 அகெயின் 1980 இன்னும் நிறைய பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் ஆகுது. ஓகேங்களா. அந்த டைமில் வந்து இன்னும் 6 பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் ஆகுது. அந்த 6 பேங்க்ஸோட அக்ரிகேட் டெபாசிட்ஸ் எல்லா டெபாசிட்ஸும் சேர்த்து 200 crore மேலே இருக்கணும். ஒரு பேங்க்கோட அந்த டைமில் இருந்த பேங்க்ஸில் ஏதாச்சும் பேங்க்ஸில் வந்து 200 crore மேலே வந்து ஃபுல் டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையும் 1980 திரும்பவும் வந்து நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஃபார்ம் கமிட்டிஸ் ஆஃப் ஆர்பிஐ, இப்போ வந்து ஆர்பிஐ வந்து 1934 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1949 வந்து நேஷ்னலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டே பை டே எக்கனாமி க்ரோ ஆகுது, பாப்புலேஷன் அதிகமாகுது, நிறைய காசு பரவுறது வந்து நிறைய ஆகுது. ஸோ ப்ராப்பராக ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி வந்து ஒரு வாட்டியும் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து அந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்த ஃபர்ஸ்ட் கமிட்டி வந்து நரசிம்மன் கமிட்டி 1 1991 அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் நரசிம்மன் கமிட்டி 2 1997 ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் டாக்டர் ரகுராம் ராஜன் கமிட்டி 2007 ஃபார்ம் ஆகுது. நாயக் கமிட்டி 2014. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம் கமிட்டிஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நரசிம்மன் 1. ஸோ இவர் வந்து நிறைய வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஃபினான்ஷியல் பேங்கிங் சிஸ்டமில் வந்து நிறைய இவர் வந்து சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காரு. அந்த சேஞ்சஸ் எல்லாமே நிறைய இம்ப்ரூவும் ஆயிருக்கு. அதனால இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மானிட்டரி பாலிசி பார்க்கலாம். ஸோ மானிட்டரி பாலிசின்றது வந்து அது ஒரு எக்கனாமியில் வந்து மானிட்டரி பாலிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இந்த மானிட்டரி பாலிசி வந்து யார் வந்து டிசைன் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அ கண்ட்ரி. ஓகேங்களா. எதுக்குன்னா மணி சப்ளை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. எந்த அளவுக்கு வந்து மணி சப்ளை ஆகிட்டுருக்கு, இப்போ நிறைய மணி வந்து சப்ளை ஆகிட்டுருக்குன்னா அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கும் இல்லையா, அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வைக்கணும். அப்போது மணி நிறைய நார்மலாகவே நிறைய மணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா பேங்க்லேருந்து பீப்புள் லோன்ஸ் வாங்குறது வந்து கம்மி ஆகும். ஸோ நிறைய மணி திரும்ப வந்து எக்கனாமிக் உள்ளே வராது. அதுவே கொஞ்சம் ரொம்ப கம்மி மணி வந்து எக்கனாமியில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறைப்பாங்க. அப்போது நிறைய லோன்ஸ் வந்து பீப்புள் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமியில் வந்து நிறைய காசு பரவுறது ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ஒரு எக்கனாமி ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக மானிட்டரி பாலிசி தேவை. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி கூடமே இருக்குது. மானிட்டரி பாலிசி கமிட்டியில் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ பீப்புளும் இருப்பாங்க, கவர்மெண்ட் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ மீட்டிங் வந்து 4 persons ஆச்சும் இருக்கணும். கோரமில் 4 persons ஆச்சும் இருக்கணும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் 4 members இருக்கணும். லீகலி ரெக்வயர்ட் டு ஹோல்ட் மினிமம் 4 meetings in a year. லீகலாகவே 4 meetings per year வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமிட்டி ஷுட்
publish its minutes of meeting on 14th day and monetary policy report at every 6 months. ஸோ அந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங். அது 14th day ஆஃப் த மீட்டிங்கில் வந்து அந்த மீட்டிங் முடிச்சு 14th டேயில் வந்து எல்லாமே பப்ளிஷ் பண்ணணும். அதே மாதிரி 6 months ஒர்க்காக வந்து மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து 2 to 6% ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம வந்து ஓகே. அதுவுமே எப்படி நம்ம இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறோன்னா சிபிஐ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதை வச்சு தான் நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல், பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். எதுலன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், ஜாப் க்ரியேஷன், எக்கனாமிக் க்ரோத், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, ப்ரைஸஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா. லைக் ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ ஆனியன் ப்ரைஸஸ்லாம் வந்து 200 per kgலாம் வந்து ஆச்சு இல்லையா. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆனியன் ப்ரைஸஸ் வந்து கம்மியாகணும். எப்படி அப்படின்னா வந்து இம்போர்ட், லைக் நம்ம வேறு கண்ட்ரீஸ்லேருந்து ஆனியன் க்ரோயிங் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்தெல்லாம் நிறைய ஆனியன்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் போட ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து டிமாண்ட் வந்து குறையுது. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாக ஆக இப்போ டிமாண்ட் அதிகமாகுது, ஆனால் சப்ளை வந்து சுத்தமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த கூட்ஸ் இருக்கு இல்லையா, பீட் ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், விலை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா 20 rupees per kg கூட இருக்கும் ஆனியன் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக் க்ரோத் இப்போ ப்ராப்பராக வந்து லைக் ஃபுட்லேயே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண முடியலனா நம்ம வந்து எப்படி வந்து க்ரோயிங்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க பசங்களை, ஃபுட்டே வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா வாட் இஸ் தேர் இன் இட். ஸோ மானிட்டரி பாலிசி வந்து ப்ராப்பராக ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி பண்ணால் தான் எக்கனாமி வந்து நல்லா க்ரோ ஆகும். எக்கனாமி க்ரோ ஆகிட்டுருக்குன்னா தான் அப்போ நிறைய ஜாப் க்ரியேஷன் நடக்கும், நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சா எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆகிடும், சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைச்சிரும். அதுதான் இது. ஓகேங்களா. ஸோ மானிட்டரி பாலிசி டூல்ஸ் பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவாகவும் டூல்ஸ் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் டூல்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இப்போ ஒரு மணி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி சப்ளை ஆகணும் அந்த மாதிரி. ஸோ கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு எக்கனாமி வந்து ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு, லைக் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நடந்துகிட்ருக்கு, பீஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு லைக் இன்னும் இன்ஃப்ளேஷன் இருந்தால் எப்படி இருக்கணும், டீஃப்ளேஷன் இருந்தால் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் ரெகுலேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கிரெடிட் கண்ட்ரோலுக்கு கூடமே எந்த மாதிரி கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படின்னா பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே குவான்டிடேட்டிவில் வரும். குவாலிட்டேட்டிவில் பார்த்தீங்கன்னா ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், டைரக்ட் ஆக்ஷன், moral suasion, regulation of consumer credit, priority sector lending இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஆர்ஆர்னால் என்னென்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது, எஸ்பிஐ இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஐயில் வந்து 100 rupees வந்து கிரெடிட் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அதில் 4% லைக் டெபாசிட்ஸ் இருக்குது, 100 rupees டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னா 4% வந்து அவங்க வந்து ஆர்பிஐயில் வந்து போயிட்டு டெபாசிட் பண்ணிடணும். ஸோ இந்த 4%ல் என்னது 4 rupees-ஆ 4 rupees இல்லையா. ஸோ இந்த 4 rupees-க்கு வந்து ஆர்பிஐ வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ணாது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து 4% ஆஃப் த டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியே ஆகணும். ஸோ தேட் இப்போ வந்து எஸ்பிஐக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருது, காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாமே டெபாசிட் பீப்புளுக்கு வந்து லோன்ஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ எஸ்பிஐ கிட்ட இருந்த டெபாசிட்ஸ் இப்போ பீப்புள் தான் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ 1 rupee, 2 rupee, 3 rupee அதெல்லாம் சேர்த்து ஒரு 100 rupees ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 100 rupees-ல் வந்து 4% வந்து சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவில் வந்து எஸ்பிஐ வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது எஸ்பிஐ வந்து ஒரு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நிறைய லோன்ஸாக வந்து பீப்புளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மற்ற பீப்புளுக்கு வந்து லோன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த லோன்ஸ் வந்து யாருமே ப்ராப்பராக ரீபே பண்ணல. இந்த டெபாசிட் பண்ணவங்க சில பேர் வந்து எனக்கு வந்து 50 பைசா வேணும், எனக்கு வந்து லைக் இன்னும் 1 rupee வேணும் அப்படின்னு வர்றப்போ அவங்கக்கிட்ட காசே இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணலான்னா போயிட்டு ஆர்பிஐ கிட்டே இவங்க வந்து கேட்கலாம், எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் இருக்கிற மணி வந்து ஆர்பிஐ எடுத்து கொடுக்கும். திரும்பவும் கொஞ்சம் நாளில் வந்து எஸ்பிஐ கொடுத்துடணும். பட் ஸ்டில் இந்த மாதிரி இந்த பேங்க் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்டை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருந்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு சேஃபாக வந்து இந்த மாதிரி வைக்கணும். 14 days ஒன்ஸ் வந்து சிஆர்ஆரை வந்து பேங்க்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டெபாசிட்ஸ்க்கும் சேர்த்து 4% நம்ம வந்து பேங்க் ஆர்பிஐயில் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ
Cash reserve ratio is the percentage of deposits that banks are required to keep in cash or cash ஓகேங்களா வித் த சென்ட்ரல் பேங்க் ஆஸ் அ ரிசர்வ். சென்ட்ரல் பேங்க்கு கிட்ட வந்து ரிசர்வாக வச்சுருப்பாங்க அவங்க தேவைக்கு தேவைக்கு ரிசர்வ் பேங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது. ஸோ எஸ்எல்ஆர்னு என்னென்னா ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ. எஸ்எல்ஆர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து கொடுக்க தேவையில்லை, ஆனால் பேங்க்கே வந்து சில பர்சன்ட் 40% 20% அப்படின்னு ஆர்பிஐ வந்து சொல்லிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போது 40% எஸ்எல்ஆர்னால் 40% 40 rupees வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து வால்ட் கேஷாக வந்து வச்சுருப்பாங்க, கேஷாகவே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து கோல்டு எடுத்துகிட்டு வந்து பிளெட்ஜ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பிளெட்ஜ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து பேங்க் நார்மலாக இருக்க பேங்க் வந்து இந்த மணி எடுத்து பீப்புளுக்கு கொடுக்கும். அதுதான் certain, so which mandates banks to hold a certain proportion of their deposits in safe and easily convertible assets like cash, gold, government securities. அந்த மாதிரி அந்த ஃபார்மில் வந்து வச்சுருப்பாங்க. 40% இருக்கட்டும், லைக் 30%, லைக் ஆர்பிஐ சொல்கிற பர்சன்ட் வந்து இவங்க வச்சுப்பாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா பையிங் அண்ட் செல்லிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுங்க. எப்படின்னா இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஆர்பிஐ கொடுத்துரும். ஆர்பிஐ வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க ஆர்பிஐ. ஸோ இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து ஆர்பிஐ வச்சுருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பேங்க்ஸ் வாங்கிப்பாங்க, பப்ளிக் வாங்கிப்பாங்க. ஆர்பிஐக்கு வந்து இக்யூபர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் கியூடும் இருக்குது. அந்த இக்யூபர்ன்ற பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரேட்லாம் பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சு. இப்போ வந்து எக்கனாமியில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து இவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் பேங்க்குக்கு செல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பேங்க்குக்கு வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா பேங்க்ஸுக்கு வந்து இவங்க செல் பண்ணுவாங்க. அதுவே வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, டிஃப்ளேஷனாக இருக்குது அப்படின்னா பேங்க்கு கிட்ட அவங்க கொடுத்துருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே ஆர்பிஐ வாங்கிப்பாங்க காசு கொடுத்து. ஸோ I'll tell you. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஆர்பிஐ செல் பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமியில் இருக்க எக்ஸஸ் கேஷ் இருக்கும் இல்லையா, எக்ஸஸ் கேஷ் எல்லாமே வந்து ஆர்பிஐ அப்சார்ப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அதுவே வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது, டிஃப்ளேஷனாக இருக்குன்னா ஆர்பிஐ வந்து பை பண்ணுவாங்க, இவங்கக்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை வந்து பை பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து நிறைய மணி வந்து எக்கனாமியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸு இதன் மூலயமா வந்து இவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சச் as bonds in the open market which affects the amount of money that banks have available to lend அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ ரெப்போ ரேட்னா என்னென்னா ரெப்போ அப்படின்னாலே ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஓகேங்களா. ஸோ எசென்ஷியலி ரெப்போ டிரான்சாக்ஷன் இஸ் அ ஷார்ட் டேர்ம் பாரோவிங். ரெப்போ ரேட்டுன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இந்த ரெப்போ ரேட்டை வச்சு பேங்க்ஸ் வந்து மணி வந்து ஷார்ட் டேர்ம் லைக் 14 days பீரியடு அந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லெண்ட் பண்ணிப்பாங்க, லைக் கடனாக வாங்கிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது மோஸ்ட்லி 4%, 4.5% அந்த மாதிரி இருக்கும். ஷார்ட் டேர்மாக வந்து பேங்க்ஸ் வாங்குகிற ரேட்டு தான் ரெப்போ ரேட்டு. இப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்ஸ் வந்து ஷார்ட் டேர்மாக 14 daysக்கு வந்து இவங்க கொலேட்ரல்ஸ்லாம் வச்சுட்டு, கொலேட்ரல்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு லைக் ஆஸ்தி பத்திரம் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் கொலேட்ரல்ஸ். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு தான் ரெப்போ ரேட்டில் வந்து இவங்க வந்து 1 crore 12 crore அந்த மாதிரி க்ரோர்ஸில் தான் வாங்க முடியும். மல்டிபிள்ஸ் ஆஃப் க்ரோர்ஸில் தான் வந்து ரெப்போ ரேட்லேருந்து அவங்க வந்து வாங்குவாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ் ஓகேங்களா ஃபார் அ ஷார்ட் டேர்ம் பீரியடு. இப்போ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னென்னா, இப்போ ரெப்போ ரேட்னா என்னென்னா பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ வந்து லெண்ட் பண்ணுறாங்க இல்லையா கொலேட்ரல்ஸ் வாங்கிட்டு, அதே மாதிரி இப்போ பேங்க்கு கிட்ட இருந்து ஆர்பிஐ வந்து லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பேங்க் வந்து மணி வந்து ஆர்பிஐ கொடுக்குதுன்னா ஆர்பிஐ சில கொலேட்ரல்ஸை வச்சுட்டு இப்போ வந்து 4.5% வந்து ரெப்போ ரேட் இருந்துச்சுன்னா இப்போ 3.5%க்கு வந்து இப்போ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐயில் வந்து பார்க் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட இருக்கிற காசுலாம் பார்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த அளவு 3.5%, 3% அப்படின்னு சொல்லிட்டு 3.25% அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்பிஐ வந்து பேங்க்கோட காசு ஆர்பிஐயில் இருக்கிறதுனால வந்து கொடுக்கும்
ஓகேங்களா. ஆர்பிஐ தேவைக்கு ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கிட்ட வந்து மணி வந்து லோனாக வாங்கிக்கிட்டாங்கன்னா அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் ஆர்பிஐ borrows மணி ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். இட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் ரெப்போ ரேட் நான் சொன்ன மாதிரி. ஓகேங்களா. ஸோ பேங்க் ரேட்னா என்னென்னா லாங் டேர்மாக வந்து பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் வாங்கும். ஓகேங்களா. கொலேட்ரல்ஸ் எதுவுமே வைக்காமல் பேங்க்ஸ் வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் வாங்கும். அதுதான் வந்து பேங்க் ரேட்டு. அது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குன்னா, இப்போ இங்கேருந்து வந்து பேங்க்ஸ் வந்து மணி வாங்கிட்டு 9% வந்து வெளியில் வந்து கொடுப்பாங்க. ஸோ 9% கொடுக்குறப்போ பேங்க்குக்கு வந்து 3% ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக தேவை. பேங்க்கும் வந்து பேங்க் மணி, ஸ்டாஃப்ஸு எல்லாமே வந்து அவங்களும் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அவங்களும் வந்து ப்ராப்பராக ப்ராஃபிட் வச்சுட்டு தான் வந்து பீப்புளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுவே வந்து பேங்க் ரேட் 7% ஆயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 11% ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பீப்புளெலாம் வந்து பாரோவே பண்ண மாட்டாங்க, பேங்க்லேருந்து வந்து லோன்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே பேங்க் ரேட் வந்து 5% இருக்குன்னா 8%கே வந்து பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பீப்புளுக்கு. அப்போ வந்து நிறைய பேர் 8% தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ பேங்க் ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பேங்க் ரேட்டை வச்சு தான் வந்து எக்கனாமியில் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, ப்ராஸ்பரஸாக இருக்கா இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கா. ரொம்ப வந்து எக்கனாமி ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது, மணி ரொம்ப கம்மியாக வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா ரெப்போ ரேட்டும் குறைப்பாங்க, பேங்க் ரேட்டும் குறைப்பாங்க. ஸோ பேங்க் ரேட்டுன்றது வந்து 2 years 3 years வந்து லோன்ஸ் வாங்குவாங்க இல்லையா, அது வந்து பேங்க் ரேட்டை வச்சு தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது பேங்க் ரேட்டுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் பேங்க் ரேட்டுக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் மணி டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஸோ இது ரெப்போ ரேட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஆர்பிஐ வந்து அது வந்து இது பண்ணுது. இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கெலாம் வந்து லைக் லோன் கொடுக்குறப்போ அதுக்கு போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட், ஷார்ட் டேர்மாக லோன் கொடுக்குறப்போ அதுக்கு போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர் தான் ரெப்போ ரேட்டு. அதுவே பேங்க் ரேட்னா என்னென்னா லாங் டேர்ம் லோன்ஸுக்கு வந்து ஆர்பிஐ போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பேங்க் ரேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, ஓவர் நைட்டு இல்லைனா வந்து 14 days அப் டு 14 days கொடுக்குற லோன் தான் வந்து ரெப்போ ரேட்டை வச்சு கொடுக்குற லோன்ஸு. பேங்க் ரேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி a year or more 2 years 3 years அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் கண்டிப்பாக கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ரெப்போ ரேட் மூலயமா வந்து லோன் கேட்டு போகிறப்போ கண்டிப்பாக கொலேட்ரல்ஸ் கொடுக்கணும், மணி வந்து பாரோ பண்ணுறதுக்கு. கொலேட்ரல்ஸ்னால் சொன்னேன் இல்லையா, செக்யூரிட்டிஸு, பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ், இது எல்லாமே வந்து கொலேட்ரல்ஸாக கொடுத்தா ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொலேட்ரல்ஸ் தேவை கிடையாது பேங்க் ரேட்டில். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் மாதிரியே இருக்கும். அது பார்த்திங்கன்னா லைக் இதில் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் வந்து ஆர்பிஐ வந்து கொலேட்ரல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா பேங்க்குக்கு, அதே ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து எந்த கொலேட்ரல்ஸும் கொடுக்க மாட்டாங்க பேங்க்குக்கு. ஆனால் பேங்க் வந்து எவ்வளோ ரூபா வேணாலும் போடுவாங்க, ஆர்பிஐ கேட்டால் ஆர்பிஐ கிட்ட பார்க் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும், வாட் இஸ் தட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிவர்ஸ் ரெப்போ விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா கொலேட்ரல்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆர்பிஐ. அதனால இப்போ வந்து குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் ரேஷனிங்னா என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து பேங்க்ஸ் வந்து லெண்ட் பண்ணலாம் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. இப்போ ஒரே கஸ்டமருக்கு வந்து 5,000 crores கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அவங்க வந்து இந்த கண்ட்ரியை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி. ஸோ கிரெடிட் ரேஷனிங்கும் இருக்குது. அவங்க கொடுக்குற கொலேட்ரல்ஸ்க்கு எந்த மாதிரி எதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும், யாருக்கு எப்படி கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிவி ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த டிவி ஃபேக்ட்ரி வந்து 100 crores லோன் கேட்குறாங்க, ஆனால் அவங்களோட கொலேட்ரல்ஸ் 50 crores worth தான் இருக்குது. அப்போ வந்து பேங்க் வந்து 40 crore தான் கொடுப்பாங்க. வாட் இஃப் தே பிகம் லாஸ், அட்லீஸ்ட் நமக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வச்சாச்சும் நம்ம வந்து லோன் வந்து எடுத்துடலாம். அந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் கிரெடிட் ரேஷனிங். மாரல் சுவேஷன்னா என்னென்னா, இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆர்பிஐ வந்து மீட்டிங் வச்சு பேங்க்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த மீடியாஸை வச்சு சும்மா ரெகுலேஷன்ஸை பாஸ் பண்ணிலாம் வந்து கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு குட்டி சேஞ்சஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, ஆனால் வந்து ப்ராப்பராக பேங்க்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால இவங்க வந்து தெல்கோ பப்ளிக் மீடியாவை கூப்பிட்டு எல்லாம் பேசிடுவாங்க. ஸோ அது வந்து பேங்க்ஸுக்கெலாம் ப்ரெஷர் கொடுக்கும். அதுதான் வந்து மாரல் சுவேஷன். ஓகேங்களா. ஸோ இட் இன்வால்வ்ஸ் த யூஸ் ஆஃப் பர்சுவேஷன் அண்ட் மாரல் ப்ரெஷர் ரேதர் தென் டைரக்ட் ரெகுலேட்டரி ஆக்ஷன். டைரெக்டாக வந்து இப்போது எஸ்பிஐ பேங்க் வந்து ஏதாச்சும்
லைக் வந்து ஆர்பிஐ சொல்கிறது கேட்கலன்னா இவங்க ஏதாச்சும் மெஷர்ஸ் சொல்லி டைரெக்டாக வந்து எஸ்பிஐ கிட்ட போகாமல் லைக் மீடியாவை கிட்ட கூப்பிட்டு நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், ஆனால் அவங்க வந்து ரெப்போ ரேட்டை வந்து நாங்கள் கம்மி பண்ணோம், ஆனால் இவங்க வந்து இன்னும் பீப்புளுக்கு பேங்க் டெபாசிட் ரேட் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது, ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரிலாம் வந்து வாட் இஸ் தட் மீடியா பீப்புளெலாம் கூப்பிட்டு லைக் பேசுவாங்க. அப்போ வந்து எஸ்பிஐக்கு வந்து என்னடா இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து இப்படிலாம் நம்மளை சொல்கிறாங்களே, நம்ம வந்து சீக்கிரமாக குறைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வரும். அதுதான் மாரல் சுவேஷன். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ஆக்ஷன் வந்து டைரெக்டாக வந்து ரெகுலேஷன்ஸ் மூலியமாக வந்து எல்லா ரெகுலேஷன்ஸையும் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து லைக் பேங்க் டு பேங்க்கே வந்து போய் லைக் ஒரு இது பண்ணுவாங்க. அதுதான் டைரக்ட் ஆக்ஷன். ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், லைக் கன்சியூமர் கிரெடிட் எல்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணணும், எந்த மாதிரி டெபாசிட் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் யாருக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 40% வந்து ரூரலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக 40% ரூரலுக்கு போகணும். ஒரு கமர்ஷியல் இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 75% வந்து லைக் ரூரல் பீப்புளுக்கு போகணுன்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக இவங்க இது லைக் ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து லைக் ப்ராப்பராக இருக்காங்களா, அதெல்லாமே வந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.